பயம் நமது உடல் நலனை கூட பாதிக்கிறது. இது ஒரு ஆய்வு. ஒரு ஆய்வாளர் என்ன செய்தார்? ஒரு பூனையை எடுத்து அந்த பூனைக்கு உணவு கொடுத்தார். அந்த பூனையினுடைய உடலில் பல்வேறு விதமான கருவிகளை பொருத்தி அந்த உடலில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு கணினியில், கம்ப்யூட்டர் என்று சொல்கிறோமே, அந்த கணினியில் கண்காணித்தாராம். இப்ப இந்த உணவை உண்டவுடன் பூனையினுடைய உடம்பில் அந்த உணவை செரிமானம் செய்வதற்கு தேவையான சுரப்புகள், ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற, என்சைம்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் சுரந்ததா. இப்ப இந்த சுரப்புகள் சுரந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல என்ன நடந்ததுன்னா, ஒரு நாயை முன்னாடி கொண்டு வந்தாரு. இந்த நாய் பூனையை பார்த்து குறைக்கிறது மாதிரி அவர் ஏற்பாடு செய்தார். அவ்வளவுதான். இந்த நாயை குறைச்சதை பார்த்த உடனே பூனை பயந்து போய் அதுல இருந்து உடம்பில் இருந்து சுரந்த சுரப்புகள் அப்படியே நின்று போய் விட்டது. இந்த உணவை செரிமானம் செய்வதற்கு தேவையான செரிமான பொருட்களை அந்த உடலானது உற்பத்தி செய்யவில்லை. பயம் உடனடியாக அனைத்தையும் நிறுத்தி விட்டதாம். மீண்டும் ஒரு 6 மணி நேரத்துக்கு நாயை அங்கிருந்து அழைத்து சென்ற பிறகு கூட ஒரு 6 மணி நேரம் கழித்துத்தான் மீண்டும் சுரப்புகள் சுரக்க ஆரம்பித்ததாம். ஆக பயத்தின் காரணமாக நமது உடலின் சுரப்புகள் கூட ஒழுங்காக வேலை செய்வதில்லை என்பதை பார்க்கிறோம்.